தானே சேர்ந்தாரு. மனசு மாதிரி இருந்துச்சு. இவன் கூட மேனேஜர் கோமாளி ஆட்டம் நல்லா ஆடுவான். கம்பெனிக்கு வச்சுக்கோ. என்ன சார் இது உங்க கம்பெனி, நீங்க சொல்லணுமா என்ன? மேனேஜர் இருக்கட்டும், இருந்து போடா. ரேவதி இருக்கு. ரேவதி இருக்கட்டும், பாவம் அதை பார்க்கணும். அதுவும் நெட்டும் நல்லாதான் இருக்குது. இதுக்குள்ள இருக்கா? ரேவதி உள்ளார ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு. இருக்கட்டும் ரேவதி. ரேவதி வாங்க சார். அங்கே பண்ண புண்ணா இது. ஏன் சார் மேக்கப் எடுத்தது உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? மேக்கப்பே விட அந்த ரியல் பியூட்டி ரொம்ப நல்லா இருக்கு. ரேவதி அம்மேனி, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குது. மேனேஜர், உள்ள முக்கியமானவங்களுக்கு எல்லாம் ஒரு டின்னர் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். வர முடியுமா சார்? நீங்க சொன்னா போதாதான், நாங்களாம் வந்துடுறோம். ரேவதி, உனக்கு டின்னர்ல என்ன பிடிக்கும் செய்ய சொல்றேன். மன்னிக்கணும் சார், இந்த மாதிரி டின்னருக்கு போய் எனக்கு பழக்கம் இல்லை. பழக்கப்படுத்திக்கோம். நீ சர்க்கஸ்லாம் பழக்கப்படுத்திக்கிறீங்க. என்ன பிரமாதம். டின்னர் பின்ன மூஞ்சிக்கு தான் நான் தருவேன். மன்னிக்கணும் சார். சார் ரேவதி அப்படிதான் சொல்லும், நாங்க அழைச்சிட்டு வந்துடுறோம் சார். நல்லது. ரேவதி பாலிசி நல்லது. சோத்துக்கு கூப்பிட்ட உடனே வர்றேன்றான், அது அசிங்கம். அதனால அது அப்படி சொல்லிச்சு. அப்போ நீ வந்துடுவோம் மினி, நான் வர்றேன். இல்லைன்னா நான் வந்து கூட்டின்னு போறேன் கார்ல. எப்படி வேணாலும் செய்யலாம் மேனேஜர். வா மேனேஜர். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லுங்க சார். நான் டின்னர்ல ரேவதியோட பேசும்போது பேசுறேன் உங்ககிட்ட. இப்போ போறேன். சர்க்கார் என்ன சர்க்கார் அப்பா, நீங்க யாரோ சர்க்கார் ஆள்தான் உள்ள புதுச்சாக்கு கருப்பு பணம் பிடிக்கிறதுக்கு பயந்து போட்டேன். என்ன சர்க்கார் இப்படி வீட்டுக்குள்ள புது கருப்பு பணம் எடுக்கிறான்? இது ஆண்டவன் கேட்க மாட்டேன்றான். எதிர்கட்சிக்காரன் பார்லிமெண்ட்ல ஒருத்தனாவது அதை எடுத்து கேட்க மாட்டேன்றான். நாங்க யாரை நம்பி ஓட்டு போடுறது? இதுவே எதிர்கட்சினா நீங்க எதை சொல்றீங்க? இதே போடா மிட்டாள், என்ன வந்து கேட்கிற எதிர்கட்சின்னா என்னன்னு எனக்கு தெரியாதா? சர்க்கார் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு பேரு எதிர்கட்சின்னு பேரு. சார், நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப சர்க்கார் சொல்றத எதிர்கட்சிக்காரங்க ஏன் எதுக்கலங்கிறீங்களா? நீ எல்லாத்தையும் எதுக்குறான், ஏன் இந்த கருப்பு பணத்துல எதுக்காம உட்காந்துக்கிட்டு இருக்கான்? அதாவது சர்க்கார் சொல்றத எதிர்கட்சிக்காரங்களும் ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். சர்க்கார் செய்யறத ஒத்துக்கிறதுக்கு பேரு எதிர்கட்சியா? என்ன பேக்கி பேசுறேடா பப்பூன். அப்போ நீ என்ன நினைக்கிறேன்? உழைச்சி எங்களை சாப்பிட சொல்றியா? உழைச்சி சாப்பிட்டு எவனாவது உருப்பிட்டு இருக்கானா? அவன் ஏதாவது பணம் சேர்க்க முடியுமா? எங்களுக்கு பகவான் மண்டையில பெரிய மீளை கொடுத்திருக்கிறோம். அதை வச்சுக்கிட்டு நாங்க என்னென்னமோ தெரிவிஸ் பண்ணி சம்பாதிச்சு நிறைய எக்கச்சக்கமா வச்சிருக்கிறோம். அதை போய் கருப்பு பண்ணணும்னு பூந்து உள்ள வந்து பிடிக்கிறான்னு நியாயமா? அப்ப பணக்காரன் எதிர்காலம் என்ன ஆகும்? அவன் கதி என்ன? சார், இந்த நாட்டுல உங்களையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணக்காரங்க இருப்பாங்க? ஏன்னா ஒரு 40-45 பேரு இருப்பாங்க. இந்த நாட்டினுடைய ஜனத்தொகை என்ன? அது வதன்னு இருக்கு. நிமிஷத்துக்கு 20 குழந்தைங்களை பேக்குறாங்களா? படிச்சிருக்கிறேன். நான் கணக்கு சொல்றேன். 45 கோடி மக்கள். அத்தனை பேருக்கும் உடனடியா உணவு, வீடு, உடை கொடுத்தாகணுங்கிறத அரசாங்கத்துடைய நோக்கமே தவிர அதுக்கு எங்களை என்னடா செய்ய சொல்றேன்? அத்தனை பேருடைய பசிக்கும் பட்டினிக்கும் காரணமா இருக்கிற இந்த 40-45 பணக்காரர்களை காப்பாத்துறதுக்கு அல்ல சார். வீடு ஒரு இடத்துல இருக்கலாம், நிலம் ஒரு இடத்துல இருக்கலாம், ஆனா பணம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. பல இடத்துல பரவணும். ஏழை மக்களுடைய வாழ்வை வந்து பரிமளிக்க செய்யணும். தொழிற்சாலைகள் உண்டாகணும். இதுதான் சார் அரசாங்கத்துடைய நோக்கமே. இத பாருங்க, அரிசி கிடைக்கிறாங்கிறதுக்கு ஜனங்களே உள்ள பூந்து எடுத்துட்டு போனாங்கல்ல, அதே தப்பு இந்த பண விஷயத்துல ஏற்பட்ட கூடாதுங்கிறதுனாலதான் அரசாங்கமே உங்களுக்கு பாதுகாப்பா இந்த ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கு. என்னமோ பாதுகாப்புன்னு நீ சொல்ற. இது ரிஷிகள் பிறந்த நாடு, முனிவர்கள் பிறந்த நாடு. கருப்பு பணத்தை யாரும் தொடக்கூடாது, அதான் நான் சொல்லுவேன். ஏன் உங்க குரல் குறையுது? நம்ம கிட்ட ஏதாவது கருப்பு பணம் இருக்கா? ஆறா சைத்தான் எங்க கிட்ட இருக்கான்னு மெதுவா கேக்குறேடே. நாங்கள் ராஜாக்கள் பரம்பரை எக்கச்சக்கமா சேர்த்து வச்சிருக்காங்க. அப்பேன் பாட்டேன் பூட்டனை போய் கேளுங்கடா. எங்களை ஏன்டா கேக்குறீங்க? பெரிய தொல்லையா இருக்கு உங்களோட. சரி, நான் இப்ப கேட்கல. பணக்காரன் இனிமே தூங்க முடியாது போல் இருக்கு. ஐ திங்க் சம்திங் ராங். கம் ஆன். ரேவதி, ரேவதி, ஏன் இப்படி இருக்கிற?
எப்படி இருக்கு? வெறி பிடிச்ச மாதிரி படத்தை போட்டு உடைச்சிருக்கிறேன், தலைவிரி கோலமா இருக்கிறேன். என்ன நடந்தது? ஏன் இப்படி இருக்கிறேன்? லோடா லோடா லோடன்னு பேசாத. உடம்புக்கு என்னன்னு கேள். ரேவதி, உடம்புக்கு என்ன? ஒண்ணுமில்ல. கொஞ்சம் இப்படி வரியா? ஏன்? உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். நாடா இது நம்மள அம்போன்னு விட்டுட்டு போறானு. நீங்க இவங்களுக்கு பணம் கொடுப்பீங்களோ இல்லையோ அத பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் இந்த ஊரோட விலக முடிவு செய்தேன். சிங்கப்பூருக்கு என் பணம் கூட வராது. என்னங்க ஐயா ஒருத்தம் மூஞ்ச ஒருத்தம் பாத்துக்கிறீங்க, மூஞ்ச அழுக ஒழுகுது. என்ன சொன்னீங்க? சிங்கப்பூர் கான்ட்ராக்ட்ல பொம்பளை கையெழுத்து போடுது, பணத்தை கொண்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் பேங்க்ல இருந்து பணத்தை கொண்டாந்தேன், அவ பணம் கூட வராதுன்னு சொல்றா. நீங்க நல்லா கேட்டுக்கிட்டு செஞ்சிருக்கணும். பணம் பேங்க்ல இருந்தாலும் இந்நேரம் குட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் சொல்லிட்டேன், உனக்கு பணத்தை அருமை என்ன தெரியும் உங்களுக்கு? நல்லா நீங்க மிருகத்தோட பழகிறாள் தானே, மிருக புத்தி உங்களுக்கு. சைக்காலஜி தெரியல, பொம்பளையோட எப்படி பேசணும் உங்களோட ஒண்ணுமே தெரியல. 2 குண்டுங்களும் சேர்ந்து கண்டுத்தனமான வேலையை செய்யுங்க. மேனேஜர் சார், நீங்க எனக்கு செய்யற எல்லா சௌகரியங்களும் பசுமாட்டுக்கு பருத்தி கொட்ட வைக்கிறது போலத்தான் எனக்கு நல்லா தெரியும். இல்ல ரேவதி, பாம்புக்கு பால் ஊத்தி வளர்க்கிற மாதிரின்னு சொல்லு. மேனேஜர், பொம்பளை கிட்ட போய் பாம்பு புலின்னு பழையபடி மிருகத்தை பத்தியே பேசுறேன். நீ செஞ்ச சௌகரியಕ್ಕೆ அந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா காரியம் எப்படி முடியும்? அதுக்கு புதுசா என்னென்ன சௌகரியம் வேணும் அப்படின்னு அதை கேள். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், விஷயமே வேற. நான் இல்லன்னா கம்பெனியை நடத்த முடியாதுங்கிற திமிர்ல பேச. மேனேஜர், என்ன போல ஒருத்தியினுடைய புகழையும் திறமையும் நம்பி இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்தை தொடர்ந்து நடத்திட்டு போறது தவறுன்னு எச்சரிக்கை செய்யத்தான் விரும்புறேன். நான் செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க சார்? கரெக்ட் பதில் சொல்லேன். பிஏ கல்லு மாதிரி நின்னுகிட்டு ஆடுறேன். ரேவதி, ஏமா நீ இந்த கம்பெனியை விட்டு போகணும்னு சொல்றேன்? உனக்கு வேற கம்பெனிக்காரன் ஏதாவது நிறைய பணம் கொடுக்குறேன்னு ஏதாவது சொல்லி இருக்கிறாங்க? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. பின்ன உனக்கு என்ன சௌகரியத்துல இந்த கம்பெனில குறைஞ்சிருச்சு சொல்லு, அந்த சௌகரியம் அவங்களை செய்ய சொல்றேன். நான் நினைக்கிற சௌகரியம் இவங்களால எந்த காலத்திலயே செய்ய முடியாது சார். கரெக்ட். பொம்பளைங்களுக்கு வாங்குற பணத்தை இவனுங்க சுருட்டிக்கிறானுங்களே தவிர பொம்பளைங்களுக்கு கொடுக்கறது இல்ல. என்கிட்ட சொல்லு, நான் அந்த சௌகரியம் எல்லாம் உனக்கு செஞ்சு தர்றேன். நான் பொம்பளைங்களுக்கு துரோகம் பண்ணதில்லை. நான் ஒரே ஆள் சொல்றது கேள். அழாத ரேவதி, எனக்கு அழுதா எனக்கு கண்ணி வருது. அழாம சொல்லி என்ன ஒன்னாலும் செய்வேன். சார், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில ஈடுபடலாம்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் ஐடியா, பியூட்டிஃபுல் ஐடியா. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப வாழ்க்கை நடத்துறது எனக்கு ரொம்ப தெரியும். என்ன சார், நீங்களும் இவ கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கிறீங்க? இவ மோகர கட்டைக்கு எந்த முட்டாளாவது இவளை கல்யாணம் பண்ணிக்கிறது வருவானா சார்? மேனேஜர் சார், பெண்களின் அழகை மட்டும்தான் ஆண்கள் விரும்புறாங்கிறது உண்மையாயிருந்தா இன்னைக்கு 100க்கு 80 பெண்களுக்கு கல்யாணமே நடந்திருக்க முடியாது. என் நினைப்பு என்ன தெரியுமா? தெரியுமே, நான் உலகத்திலே இல்லாத பெரிய அழகி எவனையாவது கோடீஸ்வரனை மயக்கி அவனை அடிமையாக்கிக்கலாங்கிற நினைப்பு. சத்தியமா சொல்றேன் சார், நான் அழகின்னு என் மனசுல என்னைக்குமே நினைச்சதில்லை. என் மனசுல இல்லாத அந்த நினைப்பை நீங்க ஏன் சார் புதுசா உண்டு பண்ண பாக்குறீங்க? நீங்க சொல்றது போல கேவலம் என் அழகுக்கு ஆசைப்பட்டு யாராவது ஒருத்தர் என்ன கல்யாணம் பண்ணிக்க முன் வந்தா அவர் கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, நான் அவரை மணக்க தயாராயிருக்கேன். இவ அன்புள்ள பொண்ணுங்கிற நம்பிக்கையில தினசரி 3/4 ரூபாய் சம்பாதிக்க ஒரு ஏழை தொழிலாளி என்ன கல்யாணம் பண்ணிக்க முன் வந்தா நான் மனப்பூர்வமா சம்மதிப்பேன். இதுதான் என் ஆசை. என்ன சார் எப்படி பேசுறா? மேனேஜர், நீங்க அந்த பொம்பளை மூடு தெரியாம பேசிட்டு உன் மேல கண்ணா அப்படின்னு திட்டுற. உன் மூச்ச பார்த்தா அவளுக்கு பிடிக்கல. நீ போ, சர்க்கஸ்க்கு போ. அங்க அந்த புலி ராங் பண்ணுது, அதை போய் கவனி. ஏன் கரடி மாதிரி உட்கார்ந்து கவலைப்படுற? போ நீ. சாபாஷ். ரேவதி அம்மா, நீ கவலையா இருக்குது. அந்த பசங்களை போடா சர்க்கஸ்க்குன்னு சொல்லி அனுப்பிச்சு போட்டேன். ஆனா நீ நல்லா போட்டு சொன்னப்பா, கல்யாணம் பண்ணிக்கிட்டுதான் ஊர்ல நாமும் வாழணும் அப்படின்ற எண்ணம் இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது சொன்ன உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழணும். எதுக்காக பின்ன நாம எல்லாம் இருக்கிறது? இந்த பசங்களை நம்பி சர்க்கஸ்ல சதா இருந்தோம்னா பார் விளையாட்டு விளையாடும் போது கீழே விழுந்து பாருன்னு கை கால் ஒடிஞ்சு போச்சுன்னா எவன் கொடுப்பான்? அதுக்காக இந்த பசங்களுக்காக நான் பணம் கொடுப்பேன்னு நினைக்காது. இவங்க பொம்பளை பொறுக்கி பசங்க. இந்த 20,000 உனக்காக தான் நான் கொண்டாந்தேன். நீ வச்சுக்கோ இந்த கையில. நீ
எதுக்காக அம்மனி பணத்தை வானான்ற லட்சுமி அம்மனி அது கையில வாங்க மாட்டேன்ற லட்சுமி வானான்னு சொல்லாதே, அது அவளை திருப்பதியா இல்லை எனக்கு. என்ன பகல்ல மின்னல் அடிக்குது? அம்மனி உன் அன்பு அட்வான்ஸ் அதாவானில முடி போட்டு வச்சுக்கோ. ஆமா அம்மா, நான் பப்பன் வந்திருக்கிறேன். என்னம்மா அது, ரொம்ப நேரம் அழுதிங்களா? முகமெல்லாம் வீங்கி இருக்கு. ஏம்மா ஒண்ணும் இல்லையா? இருக்க 1000 நோட்டு. அம்மா 19 நோட்டு இருக்கு. 20,000 சொன்னாரு. அச்சோ ஒண்ணு குறையுதா? அம்மா ஒரு நோட்டுங்கிறது ஒரு 1000 அம்மா. ஏம்மா எனக்கு முன்னால யாராவது வந்துட்டு போறாங்களா? எனக்கு ஞாபகம் இல்லையா? ஐயோ நான் வந்துதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா என் மேல நம்பிக்கை நல்லா செக் பண்ணிக்கம்மா. சத்தியமா உங்க கண்ணு முன்னால நான் ஒழுங்கா எண்ணுங்க. எனக்கு மேல சந்தேகமே இல்லை. அளவு நம்ம காயத்துல ஒரு கையெழுத்து வாங்க. இதுல கையெழுத்து போடு. என்ன இது? சிங்கப்பூருக்கு போறோம்ல, அதுக்கு பாஸ்போர்ட் அப்ளிகேஷன். ஏன் சார், இந்த ஊரோட நான் விலக விரும்புறது எனக்குத்தான் சொல்ல தெரியலையா, இல்ல உங்களாலதான் புரிஞ்சுக்க முடியலையா? புரிஞ்சு போச்சு ரேவதி. புரிஞ்ச பிறகு ஏன் என்ன சிங்கப்பூர் பாஸ்போர்ட் சோதனை பண்றீங்க? உன் முடிவு. வர முடியாது. ரேவதி மேனேஜர் கம் கம். நீ மேனேஜர் வேலைக்கு லாய்க்கு இல்லையா? இன்னும் பிஏ படிச்சேன்னு சொல்றேன். இனிஷியல் போல் இருக்கு பிஏ. அதை தூக்கி போட்டுக்கிட்டேன். பொம்பளை கிட்ட சைலன்ஸா பேசணும்னு சொல்லி அழிச்சு பாரு. அவகிட்ட சொல்றா. உனக்கு கேவலமா இல்ல? சர்க்கஸுக்கு அவ்வளவுதான் போடணுமா? அவ காலையே விழுந்து சாவரியே அப்படி சம்பாரிச்சு சாப்பிட்டு இந்த உடம்பு நீ வளர்க்கணுமா? புது முகம் போடுறது. சினிமாக்காரன் கூட பழைய முகத்தோட பட்ட தொல்ல போதும்டா சாமி அப்படின்னு புது முகத்தை போட்டு அவன் கதை மாட்டானே. அதாவது எக்ஸ்பிரஷன். இது சர்க்கஸ். உடம்பு வாய்க்கிறது. இது வேற யாரையோ போடக்கூடாதா? இதுக்கு சிங்கப்பூர் போகணுமா? நீ சர்க்கஸ் எடுத்துக்கிட்டு போக முடியாத ஊருக்கு போய் எங்கேயாவது விழுந்து சாவும். அர்த்தம் இல்லாம நான் சொல்றேன் உனக்கு. இந்த ஸ்ட்ரீட் கேர்ள் நல்லா இருக்கிறான், நல்ல தீர்வு. அப்பப்போ வேளா வேலைக்கு கொடுத்தீங்கன்னா அவனை போட்டு சர்க்கஸ் பண்ணி எப்படி பின்பாட்டு. நீங்க கோடீஸ்வரனா இருக்கலாம், இந்த ஊரையே கொடி கட்டி ஆளலாம். அதை பத்தி எனக்கு என்ன சார்? என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க முதல்ல. அது கேட்டோம். ரேவேதி யாரு? அவ ஒரு பொண்ணு. ஒன்னு பேசாதே, கோபம் வரும். அவ எப்பேற்பட்டவ? சர்க்கூஸ் நடிகை. அது வேலை. அவளுக்கு எனக்கு என்ன ஒரு இதை விட உருப்படியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கும்போது கண்டாவிய கேட்டு கேட்டு பேசுமே. அந்த பொண்ணுக்கு நான் பைனான்சியர், கார்டியன், பாடி கார்டு எல்லாம். இதை விட மோசமான உறவு உங்க 2 பேருக்குள்ள இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட நான் யாரு? பின்னையே அவன் வீட்டுக்கு அடிக்கடி போறேன். அடிக்கடி போறேன் டெய்லி. எந்த மடையன் நான் பார்த்தேன். சீக்கிரம் டாக்டர்கிட்ட போய் உங்க கண்ணை டெஸ்ட் பண்ணி. நீ ஒரு பஞ்ச பக்கத்துல நிக்க இருக்குதா? அது எப்படிங்க இருக்கும்? அவ பக்கத்துல நிக்கிறதுக்கும் அவளுக்கு பாத பூஜை செய்யறதுக்கும் உங்களை போல பக்தர்கள் கூட்டமே ஒண்ணு கியூ வரிசையில நிக்கும் போது இருக்கிறீங்க. எலுமா எழுங்கடா. வீட்டுக்கு போய் என்னடா பேசிக்கிட்ட இருக்கிறீங்க? போகலன்ற வரைக்கும் அடியோ. அவனே அதில் ஓடானா என்ன புடிச்சுக்கோங்கடா குத்தரே. ஒரு ஆம்பளை அடிக்க இத்தனை பொம்பளைகள் தேவையா? இங்கே யாரும் பொம்பளை இல்லை, நீ ஒண்ணுதான் பொம்பளை கீரை. இந்த இடத்துல என் கண்ணுக்கு தெரியறது ஒரே ஒரு ஆம்பளை. வெக்கமா இல்ல? இது கேவலமா இல்ல? குடுங்கடா.
ஏன் சார் இவன் எங்க சார் இங்க வந்தா? இவனை எடுத்து போய் கீழ் ரூம்ல முதல்ல அடிச்சு வை. நீ எங்க வந்து ரேவதி சிங்கப்பூர் வர சம்மதம் கொடுத்துருச்சு சார். சந்தோஷம் ரேவதி அம்மணி. அப்படின்னா நான் கான்ட்ராக்ட் டைப் பண்ணிக்கிட்டு பேங்க்ல பணத்தை எடுத்துக்கிட்டு ரேவதியை அழைச்சிக்கிட்டு வரேன். நீங்க சர்க்கஸ் கொட்டிக்கிட்டு போகும். தேங்க்யூ சார். ரேவதி நீ வரல? ஆமா, நான் அவரோட வரேன், நீங்க போங்க. ரேவதி அம்மணி, நீ நம்ம கிட்ட சொன்னது கண்ணாலம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் முந்தி. இப்போ நீ அங்க பசங்களை நம்பி சிங்கப்பூருக்கு போறேன்னு சொல்றியாடி? நான் ஒரு இடத்துல குடியேற நினைச்சேன். அந்த இடத்துல ஏற்கனவே வேற ஒருத்தர் குடி பூந்துட்டாங்க. நீ அந்த டோர் நம்பர் என்கிட்ட சொல்லு, போலீஸ் கிட்ட சொல்லி அவங்கள உதைச்சி வெளியே தோட்டி அந்த இடத்தையே உனக்கு மீட்டு தர்றேன். அப்போ நீ சிங்கப்பூர் போக போறேன்? ஆமா. என்னத்துக்கு போறேன்? நான் சிங்கப்பூருக்கு போனாதான் பணம் கொடுப்பேன்னு நீங்க தானே சொன்னது. அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு சொல்றேன். நீ சிங்கப்பூருக்கு போகாம இருந்தாதான் அவங்களுக்கு நான் பணம் கொடுப்பேன். இதுல எது உண்மை? நீ இங்கே இருக்கணும், அதுதான் உண்மை. எதுக்காக? எதுக்காக சொல்லுங்க. நானும் மென்ஷன், எனக்கும் ஆசை இருக்கு, அதுக்காக. ஐயோ, இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. ரேவதி அம்மணி, தான் நினைச்சதை நேரடியா சாதிச்சுக்கிறவன் உழைப்பாளி, அவங்களே வச்சு சாதிச்சுக்கிறவன் அறிவாளி. ரெண்டாவது சொன்ன வாளிதான் நான். நான் இந்த சர்க்கஸ் பசங்க கிட்ட பண்றது கொடுக்கறதும் சிநேகிதம் பண்றதும் எல்லாம் உனக்காகத்தான். நீ உன் மனசுல என்ன பெரிய மனுஷனா நினைச்சுக்கணும்னு தான் இவ்வளவு செய்வேன். நான் சாதாரண பெரிய மனுஷன் அல்ல, வச்சுக்கிட்டு இருக்கிற பெரிய மனுஷன். வா வா, நான் என்ன எப்படி பண்ணுவேன், என்ன நான் செய்வேன் அது பா. பத்தியா மேனி, இது இவ்வளவுதான் எனக்கு சொத்துன்னு நினைக்காது. இது மாதிரி இன்னும் பல இடத்துல நிறைய வச்சிருக்கிறேன். இதெல்லாம் நாங்க சம்பாதிச்சது இல்லை. நம்ம பாட்டன் பொட்டன் எல்லாம் ராஜாக்கள் ரத்தத்துல பிறந்தவங்க நாங்க. இதெல்லாம் நாங்க 90 எல்லாம் உனக்கு தாடு. நீ போட்டு அந்த சர்க்கஸ் தடியன்களுக்கு ஏதாவது கொடுத்து தொலைச்சு விடு. என்ன மணி பாக்குறேன், இருக்கிறேன்னு சொல்லாது. என்ன கஷ்டம்? சரி, இருக்கிறேன். சந்தோஷம் அம்மாயி, சந்தோஷம். ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள். கீழ் அறையில பூட்டி வைக்க சொன்னீங்களே, அவருக்கு சேர வேண்டிய பொருளை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன். அவரை கொஞ்சம் என்னோட அனுப்புங்க. என்னவா மேரி, நீ போயிட்டு இங்கே திரும்பி வருவேன்னு என்ன நினைக்கிறேன்? உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்க ஆட்களை கூட அனுப்புங்க. ஆள் பூரா அயோக்கிய பசங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே என் கூட வாங்க. சந்தோஷம். நானே வர்றேன். வரல, என் கார் அனுப்புறேன், என் டிரைவர் ஓட்டிட்டு வருவான். இனிமே நான் உங்க கார்ல தானே போகணும். சந்தோஷம் பிறகுது. அம்மணி வா அம்மணி. எனக்கு என்னமோ இந்த பகவான் பையன் மேல ரொம்ப சந்தேகமா. அடே, அவன் சிரிப்பு காட்டுற கோமாளி. ஆனா கோமாளி நம்ம எல்லாம் ஏமாளியாக்க பாக்கலாம். நோட்டு நம்பர் கள்ள நோட்டுங்கிற வார்த்தையை அவன் தான் சொல்லி நான் கேட்டேன். எப்படி இருந்தாலும் சரி, ரேவதி கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதை. ரேவதி, நீ கொஞ்சம் நேரத்துல வர்றேன்னு சொல்லிட்டு போனீங்க, இவ்வளவு நேரம் ஆச்சு. அதாவது நீங்களும் நானும் வாழ்க்கையில ஒரு முடிவான கட்டத்துக்கு வந்திருக்கோம். என்னை பொறுத்தவரையில யாராருக்கு என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் செய்துட்டே வந்து. கரெக்ட். ஏன்னா இனிமே நீ இங்க இருந்து போக முடியாதுல்ல. எதுக்காக வெளியே போகணும்? உங்க அன்பு என் மேல இருக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்துல இருந்துகிட்டே எதையும் சாதிக்க முடியும். உதாரணமா, சிறையில இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட உங்க பணத்தை கொண்டு என்னால உதவி செய்ய முடியுமே. உனக்கு எவ்வளவு பணம் வேணும்?
அதிகமா ஒண்ணும் வேண்டாங்க. உங்க கையால கொடுக்கற பணத்துக்கு மதிப்பு அதிகம் இல்லைங்களா? சும்மா ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும். அதை கொண்டு நான் நினைக்கிறதெல்லாம் சாதிச்சிருவேன். உனக்கு தேவையானது அள்ளிக்கோ. யார் அந்த சர்க்கஸ் பஃபூன்? தெரியாது. தெரியாது? எனக்கு தெரியுன்றது உனக்கு தெரியாது. இந்த பஃபூன் சிஐடி தானே? அப்படியா? என்னையே கேள்வி கேட்கிறியா? ஏன் இவ்வளவு பணம் எடுத்த? எதுக்காக எடுத்த? என்ன காட்டி கொடுத்தவா? சொல்லு. ஆமா 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 காட்டி கொடுப்பா. ஆமா. இல்லை காட்டி கொடுத்தோட்டோ அந்த கவாலி பயிரோட காலம் தள்ளோன்னு பிளான் போட்டிருக்கேன். என் காகாதவோ இந்த உலகத்துல எந்த